உங்க அம்மா ஊர்ல இருந்து வந்துச்சு பேர பேத்திங்க கூது ஞாபகம் இல்ல உங்க அம்மாக்கு எதனா எடுத்துன்னு வந்து குடுக்கலாம் பசங்களுக்கு துணிமணி அது இது போனு உனக்கெல்லாம் கேக்குறது இல்ல நீ அதெல்லாம் அப்படியே ஊமை கொட்ட மாதிரி அம்மாக்கு சேஃப்டி பண்ணி இருக்கிறியா ஏன் என்ன கேட்டா என்ன ஏன் என் புள்ளிக்கு ஒரு ரோலக்ஸ் வாட்ச் வாங்கி கொடுக்குறது அங்கிருந்து உனக்கு போன் இல்லையே எங்க உயிர் எடுக்கிறிய கேக்குறது அதெல்லாம் கேட்காத யாருன்னா இங்க வாங்கி கொடுத்தா வாங்கிக்கோ மூஞ்சி ஒண்ணு தூக்கி வச்சுக்கோ ஓனா மூஞ்சி மாதிரி அத்தை எங்க அம்மா துபாய்க்கு போனாங்க இங்க இருக்கிற சேலம்க்கு தான் போனாங்க அதுக்குள்ள நீங்க என்னென்ன கேக்குறீங்க பாருங்க எங்க இருக்கிற சேலத்துல ஒண்ணுமே இல்லையா ஒரு மூட்டை அரிசி எடுத்துன்னு வருது இல்ல அரை மூட்டை கலக்காய் எடுத்துன்னு வருது இல்ல பியூர் செக்ல கொஞ்சம் ஊத்தி கலக்காய் எண்ணெய் எடுத்துன்னு வருது எவ்வளவோ இது காய்கறி அது உளுந்த பருப்பு அதே இதை நிக்கணும் பொண்ணு வீட்டுக்கு வரும்போது அதெல்லாம் புச்சின்னு வரணும் அதெல்லாம் அவங்க அம்மாக்கு சொல்லி குத்துனுக்குவாங்க சொல்லு கொஞ்சம் வந்தாக்கா எங்க மாமியார் மூஞ்சியே கடுகு மாரி பொறிக்குது எதனா எத்தனை வருமது அத்தை எங்க அம்மா நெக்ஸ்ட் துபாய்க்கு போனா அங்க இருந்து 1/4 kg கோல்டு வாங்கி வர சொல்றேன் சரிங்களா ஐயோ ஐயோ இத்ரா கேட்டு அத பார்வதி என்ன வாயாடுறா என்கிட்ட கூட 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 ஆடி நிக்கிறா யார் சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரியல அவளுக்கு நீ அத கேக்குறது இல்ல நீங்க ஒரு ஆரம்பிச்சிட்டீங்களா எனக்கே இல்லாத இன்னைக்கு என் பையனுக்கு நான் சொல்லி கொடுத்தா என்னமா நீங்க இப்படி பண்ணிக்கிறீங்க நான் போய் இவங்கிட்ட சொல்றேன் பெரிய இவன் ஒரு மாமியார் தாசனாக்குறான் பார்வதி பார்வதி ஐயா என்ன மாமியார எப்போ வந்தீங்க ஊர்ல இருந்து கொஞ்சம் வேலை விஷயமா ஊருக்கு போயிருந்தேன்ப்பா அத்தை எங்க அம்மா வந்துக்கிறாங்க இப்ப கேளுங்க ஏன்னா அவங்க அம்மா வந்துட்டு பயந்துருவாங்களா அப்படியே இப்ப கூட தான் கை வீசிக்கின்னு வந்து நிக்குது பேர பிள்ளைங்க 2 இருக்குதுன்னு உங்க அம்மாளுக்கு எதோ தெருத்துல போ ரகசியமா அவனுக்கு ஊட்டி விடுவாங்க பக்கம் துண்ணுன்னு நீ ஏன் வர பேரு அப்படியே கை வீசிக்கின்னு அண்ணி பேமெண்ட் வரல வந்தா வாங்கி வந்து குடுக்குறேன் மருமகனே சேலத்துல இருந்து லாரி வந்து நிக்க வச்சுக்கிறேன் உங்க அம்மா வீட்டுன்னு போயிட்டு பெங்களூரே சுத்தி காமி சரியா வரட்டாமா பாத்தேடா உங்க மாமியார் எவ்வளவு கேலி பண்ணிட்டு போய் நிக்கிறா எல்லாத்துக்கும் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் இரு